டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் தரமான உலக சினிமாக்கள் வரிசையில் ஒரு அமெரிக்கன் ஹாலிவுட் மூவி. உங்களில் பெரும்பாலானோர் இந்த படத்தை பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்களுக்கு தான் நாம் சிபாரிசு பண்ணுறோம். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் 2007 ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படம். கோயின் பிரதர்ஸ் அப்படிங்கிற இரட்டை இயக்குனர்கள் இயக்குன படம். மிக முக்கியமான ஒரு கல்ட் கிளாசிக் மூவி அப்படின்னு சொல்லலாம். காட்ஃபாதர் மாதிரி மறக்க முடியாத படம். ஒரு சைக்கோபாத் வில்லன் இப்படியெல்லாம் இருப்பானா, இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா அப்படின்னு தான் தோணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாலி படத்தில் ஹீரோ அஜித்தை விட வில்லன் அஜித்தை கொண்டாடி இருப்போம். எந்திரனில் கூட சிட்டியை கொண்டாடின மாதிரி ஹீரோவை விட வில்லனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் மூவியை வச்சு நிறைய ரெஃபரன்ஸாக உலகம் முழுவதும் ஏகப்பட்ட படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதையை ஆன்லைனில் பார்த்தோம்னா, மாஸ் அப்படின்னு ஒரு மான் வேட்டைக்கு போகிற ஹீரோ. அதிர்ஷ்டவசமாக அவருக்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் கிடைக்கிது. இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 14-15 கோடி வரும். அதை தானே சொந்தமாக்கிக்கிட்டு லைஃப்பை சந்தோஷமாக வாழணும்னு அந்த 2 மில்லியன் டாலர் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. அவர் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன். ஹீரோ கிட்ட இருக்கிற 2 மில்லியன் டாலர் பணத்தை நான் உறுதியாக கண்டிப்பாக அடைஞ்சே தீருவேன்னு ஒருத்தன். அவன் பேர் ஆண்டன் சிகார். 2 மில்லியன் டாலர் பணத்தை அடையிறதுக்காக எத்தனை பேர் குறுக்க வந்தாலும் அத்தனை பேரையும் கொடூரமாக கொலை செய்து அந்த பணத்தை அடைஞ்சே தீருவேன்னு ஒரு கொடூரமான கொலைகாரன். 2 பேருக்குமான கேம் தான் இந்த படத்தோட ஒன்லைன். இப்போது இந்த நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் படத்தோட விரிவான விமர்சனத்தை இந்த பதிவில் பார்ப்போம். இந்த படத்தோட கதை எப்படி போகுதுன்னா, படத்தோட கதைக்களமே 1980களில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. டாப்வெல் அப்படிங்கிற ஒரு செரிப்பு போலீஸ் ஆஃபீஸரு, அவரோட வாய்ஸ் ஓவரில் தான் கதையே தொடங்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட தாத்தா, எங்கள் அப்பா எல்லோரும் செழிப்பாக இருந்தவங்க, போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவங்க. அவங்க வரிசையில் நானும் செழிப்பாக இருக்கேன். அவங்களோட காலமெல்லாம் பொற்காலம் மாதிரி ஒரு நல்ல காலமாக இருந்தது. அப்போல்லாம் பெருசாக குற்ற சம்பவங்கள் எதுவும் நடக்காது. அவங்களுக்கு துப்பாக்கியே தேவைப்படலை. துப்பாக்கியை எடுத்துகிட்டு போகாமலே பல நாள் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. கத்தி லத்தி மட்டும்தான். இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. போலீஸ்கிட்ட இருக்கிற கன்னு துப்பாக்கியை விட பவர்ஃபுல்லான காஸ்ட்லியான துப்பாக்கியை அக்யூஸ்டு வச்சுருக்கான். துப்பாக்கி இல்லாமல் நான் டியூட்டிக்கு போனால் திரும்ப வருவேனா உயிரோட அப்படிங்கிறதே சந்தேகம்தான். திரும்பி வருவோமா இல்லையானே தெரியாது. அந்த அளவுக்கு கொடூரமான சைக்கோத்தனமான குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுறானுங்க. என்னுடைய லைஃப்பில் ஆண்டன் சிகார்னு சொல்லி நான் ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் ஒரு கொடூரமான குற்றவாளியை, அவனை மாதிரி ஒரு கொடூரமான குற்றவாளியை கேள்விப்பட்டதே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்படியே ஆண்டன் சிகாரை காட்டுறாங்க. கொஞ்சம் நளினமான பெண் தன்மையோட ஜோக்கர் மாதிரி ஒரு அப்பாவி மாதிரி இருக்கான் ஆண்டன் சிகார். அவன் நான் தான் இத்தனை கொலைகளை பண்ணினேன்னு சத்தியம் பண்ணால் கூட யாரும் நம்ப மாட்டோம். அப்படி ஒரு அப்பாவியான தோற்றம். ஒரு கதாபாத்திரம் ஆண்டன் சிகார் சந்திக்குதுன்னா அதுதான் அவங்களோட கடைசி நிமிடம். படம் முழுவதும் தன்னை சந்திக்கிற கேரக்டர் அத்தனை பேரையும் சம்பந்தமே இல்லாமல் கொடூரமாக கொலை பண்ணுவான். அவ்வளவு இரத்த வெறி. ஆனால் ஒரு செட்டு ரத்தம் தன் மேலே பட்டாலும் அவனுக்கு பிடிக்காது. ரொம்ப ரொம்ப சுத்தமான டீசெண்டாக இருப்பான். ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான மோதல் எப்படி வருதுன்னா, ஆண்டன் சிகாரை போலீஸ்காரங்க யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த கொலைக்கு காரணம் ஆண்டன் சிகாருங்கிறது போலீஸ்க்கு தெரியும். சில எவிடன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவனை உயிரோடைய பணமாகவே பிடிச்சேத்திருந்தோம்னு போலீஸ்காரங்க குறியாக இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆண்டன் சிகாரை பிடிச்சி விலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாரு. தன் மேலதிகாரிக்கும் தகவல் சொல்கிறாரு. சார், நான் ஆண்டன் சிகாரை பிடிச்சிட்டேன், விலங்கு போட்டு
உட்கார வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. ஐயோ அவங்க நீ சேஃப்டியாக இருன்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்டு அந்த விலங்கையே வச்சு அவரோட கழுத்தை சுற்றி நெரிச்சு கொலை பண்ணிவிட்டு அவரோட போலீஸ் பெட்ரோல் வண்டியை எடுத்துக்கிட்டு போகிறான் ஆண்டன்ஸுக்கார். அது போலீஸ் வண்டியாச்சு, ரோட்டில் ஒருத்தர் போலீஸ் வண்டி வருதுன்னு சைடு கொடுக்குறாரு. சைடு போட்டு ஓரமாக நிறுத்திட்டு போய் இவன் காரை எனக்கு கொடுன்னு கேட்குறான். அவர் ஏன் எதுக்குன்னு கேட்கும்போதே பட்டார்னு ஏற்கனால நெத்தி போட்டில் சுட்டு கொண்டுட்டு அவர் காரை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுறான். ஒரு ஏர் சிலிண்டர் கன்னு, இதுதான் வில்லனோட அடையாளம். அங்கே அமெரிக்காவில் பீஃபுக்காக மாடு நெத்தி பொட்டில் சுட்டு கொண்டுட்டு பீஃப் வெட்டுவாங்க. அதை வச்சு மனுஷனை சுட்டு என்ன ஆகும், அதைத்தான் ஆண்டன்ஸுக்கார் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது வில்லனை அறிமுகப்படுத்துகிற இந்த மாதிரி தான் ஒரு கொடூரமான குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி வில்லனை அறிமுகப்படுத்துகிறாரு இயக்குனர். இன்னொரு பக்கம் மாஸ்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் மான் வேட்டைக்கு போகிறாரு. பைனாக்குலர் போட்டு பார்க்குறாரு. ஒரு மலைக்கும் கீழே ஒரு சின்ன மைதானம் மாதிரி அங்கே ஒரு 4-5 கார்கள் நிற்கிது. யாரும் அடிபட்டு செத்து கிடக்கிற மாதிரி தெரியுது. கிட்ட போய் பார்ப்போம்னு கிட்ட போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் செத்து கிடக்காங்க. ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கு. ஒரு பெரிய கேங் வார், தள்ளு முள்ளு, சண்டை, துப்பாக்கி சூடு வரை நடந்திருக்கு. மெக்சிகன் போதை மருந்து கடத்தக்கூடிய கும்பலுக்கும் ட்ரக் லார்டு, இந்த போதை மருந்து விற்றவன் வாங்கினவன் 2 பேருக்குமான பிரச்சனை ஆகி மாறி மாறி சுட்டுக்கிட்டு செத்து கிடக்காங்க. ஒரே ஒரு நபர் காருக்குள்ளே இப்போவோ அப்போன்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். மாஸ்கிட்ட அவன் தண்ணி கேட்குறான் குடிக்க. இவர் தண்ணி கொடுக்காம அதையெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. மூட்டையாக போதை மருந்து இருக்குது ஒரு வண்டியில். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் 2 மரம் மாதிரி தெரியுது. அங்கே ஒருத்தன் செத்து கிடக்கான் அந்த மரத்துக்கு கீழே. அவன் உயிரோடு இருக்கானான்னு போய் பார்க்குறாரு. அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். அவன்கிட்ட ஒரு சூட்கேஸ் இருக்குது. திறந்து பார்த்தா சூட்கேஸ் நிறைய பணம், $2 மில்லியன் இருக்குது. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு யாருக்கும் எந்த உதவியும் பண்ணாமல் போயிடுறாரு. போன மாதம் அதோடு போயிருந்தால் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போனதான் அவருக்கு ஒரு அழகான மனைவி. அவங்கக்கிட்ட நீ உடனே உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடு, இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, சரியானது நானே கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அனுப்பி வச்சுட்டு பணத்தோட மாசு ஓட ஆரம்பிக்கிறாரு. பணத்தை இழந்த மெக்சிகன் கேங்கு சும்மா இருப்பாங்களா? ஆண்டன்ஸுக்காரர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. நீ எப்படியாவது இந்த மாஸ்கிட்ட இருக்கிற $2 மில்லியன் பணத்தை வாங்கி கொடு, உனக்கு எதுவும் பர்சன்டேஜ் போட்டு பணம் தரோன்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தோட கட்டுக்குள்ளே ஒரு சிப்பு இருக்குது. அது மூலமாக அந்த சூட்கேஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல, ரைட்டு தலைவன் சும்மாவே சலங்கை ஆடுறாள், சும்மாவே சாமி ஆடுவான், சலங்கை வேற கட்டி விட்டா சும்மா இருப்பானா? இந்த $2 மில்லியன் பணத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுக்கணுமா? நீங்கள் உயிரோட இருந்தால் தானடா வாங்க அப்படின்னு அந்த இடத்துலையே கொட்டேஷன் கொடுத்த மெக்சிகன் குரூப்பை 2 பேரையும் அங்கேயே போட்டு தள்ளிட்டு மாசை தேடி புறப்படுறான் ஆண்டன்ஸுக்காரு. மாசு ஒரு பக்கம் பணத்தோட ஓட, மாசை விரட்டிக்கிட்டு ஆண்டன்ஸுக்கார் ஓட இவங்க 2 பேரையும் தேடிக்கிட்டு மெக்சிகன் போதை மருந்து கடத்தல் கும்பல் ஒரு புறம், இவங்க 3 பேரையும் தேடி அந்த செரிப்பு டாப்வெல் இருக்கார் இல்லையா, கதை சொன்னார் இல்லையா, அவரு கூட கொஞ்சம் போலீஸும் ஓடுறாங்க இவங்க 3 பேரையும் பிடிக்க. இப்படி ஒரு ஆடு புலி ஆட்டம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. கடைசியில் ஆண்டன்ஸுக்கார்கிட்ட இருந்து மாசும் அவனோட மனைவியும் தப்பிச்சாங்களா இல்லையா, ஆண்டன்ஸுக்கார போலீஸ் பிடிச்சதா இல்லையா, இவ்வளவு தான். அதுதான் கிளைமேக்ஸு. சும்மா ஒரு பரபரப்பாக மிரட்டி விட்டுருப்பார் இயக்குனர். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்குமே பரபரப்பாக போகும். இந்த படம் முதல் முறையாக பார்க்கும்போது இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு விறுவிறுப்பாக இருக்கும். ரத்தம் தெறிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் படத்தில் இருக்குது. இந்த படத்துலேருந்து நிறைய சீன்களை உருவி நம்ம தமிழ் உட்பட பல படத்தில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சீனாக முழு படத்தையும் எடுத்தால் தொல்லை அப்படின்னு ஒவ்வொரு சீனாக உருவி எடுத்திருக்காங்க. 4 ஆஸ்கார் விருது வாங்கின படம். மொத்தமாக 150க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கு இந்த படம். நிமிடங்கள் 9 நிமிடங்களுக்கு மேலானதுனால இந்த படத்தோட மிச்ச ரிவ்யூவை விமர்சனத்தை வேறொரு வீடியோவில்
பார்ப்போம். த கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.